எல்லாருக்கும் பக்தி செய்யறதுக்கு தெரியும். பக்தி ஞான வைராகியத்தோடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு கருத்தை முதலில் நிறுத்தினவர் பீஷ்மர். அந்த பீஷ்மர் தன்னுடைய சாதனை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தினாலே, தன்னுடைய பக்குவத்தினாலே, தியாகத்தினாலே நல்ல வரங்களை பெற்றவர். அப்படிப்பட்ட வரத்திலே ஒரு வரம் தான், என்னுடைய ஜீவனானது நான் கேட்கும் போது சொர்க்கலோகத்துக்கு போனா போது அதுக்கு முன்னாடி வேண்டான்னு பண்ணிருக்கிறார். உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிறது மோட்சத்துக்கான ஒரு வழி வகுக்கும். அப்படிங்கிறதுனால உத்தராயண புண்ணிய காலத்திலே ஏகாதசியிலே தன்னுடைய பயணத்தை தொடங்கி துவாதசியில சொர்க்கலோகத்தை அடைகிறார் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்படிப்பட்ட தியாக உள்ளமான ஒரு விஷயத்தை நம்மளுமே மனசுல வைத்துக் கொண்டுதான் இந்த பீஷ்ம ஏகாதசி என்ற விரதத்தை கடைபிடிப்பதும், துவாதசியிலே பாரணை செய்து அதுக்கப்புறம் விஷ்ணுவை துதிப்பதும் ரொம்ப நல்ல விஷயமாக இன்றும் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதனால சொல்லுவாங்க, துவாதசி அப்படிங்கிறது ஏகாதசி வரணும், துவாதசி தகனம் அப்படிங்கிறது சொர்க்கலோகத்துக்கு பிராப்தியை கொடுக்கும், மோட்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத இன்றும் நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வோம். வாழ்வோம்.